ஹாய் ஹாட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பரா இருக்கேன். ஆக்சுவலா இன்னைக்கு எதுக்காக இந்த வீடியோனா, அன்னைக்கு ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன்ல. ஐ மீன் 2 விடுகதை கேட்டேன்ல. வை யூ கெட்டிங் அ மேரேஜ் அண்ட் நம்மள 2 தெய்வம் காப்பாங்க. ஒன்னு மேல பறப்பாங்க, ஒன்னும் கீழே பறப்பாங்க. அவங்க யாருன்னு கேட்டிருந்தேன். சோ அதுக்கு 2த்துக்கும் விடை சொல்லதுக்காக தான் நான் இன்னைக்கு இங்க வந்திருக்கேன். ஸோ வை யூ கெட்டிங் அ மேரேஜ்னு கேட்டிருந்தா யாருமே ஆன்சரே பண்ணல. ஸோ ஏன் எனக்கு தெரியாது. ஹவ் ஆர் யூ? யா ஃபைன் ஃபைன். கௌதம், அஜய், வை யூ கெட்டிங் அ மேரேஜ்னு கேட்டிருந்தேன். இந்த மேரேஜ் பண்றது வேஸ்ட் தெரியுமா? ஏன் தெரியுமா? அவங்க வீட்டுல வேலை செய்யறதுக்கு தான் நம்ம மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. உண்மையான லவ்வும் இருக்காது, கேரிங்கும் இருக்காது, ஒரே டேரிங் தான். அதனால மோஸ்ட்லி மேரேஜ் பண்றது வேஸ்ட். அதுக்கப்புறம் இன்னொரு விடை கதைக்கு என்ன ஆன்சர்னா, மேல பறக்கிறது காக்கா, கீழே பறக்கிறது நம்மளோட காவல்துறைகள். நம்மளுக்காக எவ்வளோ அவங்களோட வேலையெல்லாம் விட்டுட்டு நம்மளுக்காக அவங்க நம்மள காக்குறாங்க. பட் ஆனா இந்த நிறைய பேர் ஹெல்மெட் போடாம வரீங்களா, தயவு செஞ்சு போடுங்க. நம்மளுக்காக தான் அந்த ரூல்ஸ சேஃப்டிக்காக போட்டிருக்காங்க. ஆனா அந்த ரூல்ஸ யாராவது ஃபாலோ பண்றீங்களா? ஹெல்மெட் போடலன்னா நம்ம மண்டை செதிரிடும். நம்மள நம்பி கோடி பேர் இருக்காங்க. அவங்களுக்கு யார் பதில் சொல்லுவா? அதுக்காக தான் ஹெல்மெட் போட சொல்றாங்க. பிளீஸ் உங்க கெஞ்சி கேட்டுக்கிறேன், எல்லாரும் பின்னாடி உட்காந்துருக்கவங்க கூட ஹெல்மெட் போடுங்க. இல்லைன்னா ஸ்டாலின் சார், நீங்க கண்டிப்பா ஒரு ஃபைன் போடுங்க. முன்னாடி போடுறவங்களுக்கு 10,000 ரூபாய், போடலன்னா 10,000 ரூபாய், பின்னாடி இருக்கவங்க போடலன்னா 20,000 ரூபான்னு போடுங்க. அப்போவாச்சும் ஒரு மூளை ஒர்க் ஆகி அவங்க எல்லாம் ஹெல்மெட் போடுவாங்க. நான் பாக்குறேன், ஒருத்தர் கூட ரோட்ல ஹெல்மெட் போடுறது இல்ல. ஒரு வே கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அந்த வே ஃபாலோ, ஒரு ரோடு இவ்வளோன்னு இருக்குன்னா நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பேஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இங்க 2 வீலர்ஸ் போடணும், இங்கதான் 4 வீலர்ஸ் போடணும். இதுதான் ரூல்ஸ். ஆனா இப்ப யாருமே அந்த ரூல்ஸே ஃபாலோ பண்றது இல்ல. ஏன்? அது எல்லாரும் இஷ்டத்துக்கு போறாங்க. திடீர்னு கவு வர வந்தது, பப்பீஸ் வருது, அதுக்கப்புறம் வயசானவங்க நடந்து போறாங்க. யாரும் ஃபாலோ பண்றது இல்ல. ஏன் இப்படி இருக்கீங்க? ஜனங்களுக்கு என்னதான் ஆச்சு? மூளையில கல்வி விழுந்துருச்சா ஜனங்களுக்கு? நீங்க எல்லாம் ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ? தயவு செஞ்சு ரூல்ஸ ஃபாலோ பண்ணுங்க பாஸ். திடீர்னு ஹார்ன் அடிக்காதீங்க. அப்புறம் எனக்கு இன்னொரு விஷயம், நான் பல வாட்டி நான் சொல்லிருக்கேன், கார் இருந்தா 2 கொம்பா இருக்கு. அப்ப 2 வீலர்ல என்ன பண்ணுவாங்க? ஆப்போசிட்ல வண்டி வரணும், இங்க ரோடு இத்தணும் தான் இருக்கு, நாங்க பின்னாடி இப்படி போறோம்னா கார் வச்சிருக்கவங்க அப்படியே ஹார்ன் அடிச்சுட்டே இடிக்கிற மாதிரி வந்துடுறாங்க. அப்ப இப்படி இருக்கும், இப்படி போறவங்க வெயிட் பண்ணணுமா? ஏன் வெயிட் பண்ணணும்? உங்களுக்கு கார் இருக்குன்னா எங்களுக்கு பைக் இருக்கு, புரிஞ்சுதா? ஈக்குவாலிட்டி தான், புரிஞ்சுதா? அது நம்மள இடிக்கிற மாதிரி போறாங்க. அதெல்லாம் ஏன் பண்றீங்க? ரெண்டாவது இன்னொரு விஷயம், பெரிய கார் வச்சிருக்காங்க, ஒரு காமன் சென்ஸ் இல்ல, பேசிக் நாலேஜ் இல்ல. சின்ன ரோடுக்குள்ள இவ்வளவு பெரிய கார் போக முடியுமா? அந்த சின்ன ரோடுக்குள்ள அப்படியே ஒரு கார் போடுறாங்க. நடக்கிறவங்க எங்க நடப்பாங்க சொல்லுங்க? அதுக்கப்புறம் ஆப்போசிட்ல வரவங்க எப்படி வருவாங்க? இதெல்லாம் கொஞ்சமாச்சும் யோசிங்களேன். எல்லா ஊர்ல இருந்தும் இங்க ஓடி வந்ததீங்க, வரக்கூடாதுன்னு யாரும் சொல்ல போறது இல்ல. ஆனா வந்தீங்கன்னா ரூல்ஸ ஃபாலோ பண்ணுங்க பாஸ். ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒரு ஃபாலோ இருக்கும். நாங்க எல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது கரெக்டா அந்த ரூல்ஸ ஃபாலோ பண்ணுவோம். இங்க நடக்கிறவங்களுக்கு வே கொடுக்கணும். இங்க 2 வீலர்ஸ், இங்க 4 வீலர்ஸ். பாக்குறப்ப மெயின் ரோட்ல அம்மோடி வண்டி ஓடுறதுக்கு கடுப்பா இருக்கு. இஷ்டத்துக்கு ஹார்ன் அடிக்கிறாங்க, ஆப்போசிட்ல வராங்க வண்டியில. ஸ்டாலின் சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணணும்னு விரும்புறேன். தயவு செஞ்சு இந்த பைக் ஓட்டுறவங்களோட அந்த சைலன்சர் இருக்குல்ல, அதெல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லுங்க. ஃபைன் போடுங்க, 10,000 rupees. அதுக்கும் ஃபைன் போடுங்க. இரிட்டேட் ஆகுது. வயசானவங்க, அப்புறம் ஹார்ட் பேஷண்ட் எல்லாம் எப்படி ரோட்ல போக முடியும்? எங்களுக்கே இரிட்டேட் ஆகுது, அவங்களுக்கு ஒண்ணுமே இரிட்டேட் ஆகுதா? சில பேருக்கு அப்படியே நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கா பின்னாடி பைக்ல வரவங்களுக்கு எல்லாம். அதெல்லாம் போட வேண்டாம். சில பேர் அப்படி ரேஸ் பைக் மாதிரி ஓட்டுறாங்க, பாய்ஸ் பிரதர்ஸ் எல்லாம். ஏன் அப்படி பண்றீங்க? அதெல்லாம் எதுக்கு? அந்த சைலன்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு நார்மலா ஓட்டுங்களா பைக்க ரோட்ல. தலை வலிக்குது. ஐயோப்பா, நம்மளால இப்படிதான் சர்வே பண்ண போறோமோ இந்த பூலோகத்துலன்னு நம்மளுக்கு ஒரே கஷ்டமா இருக்கு. தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். போலீஸ் சார், நீங்க என்ன பண்ணோம்னா, ஹெல்மெட் போடாதவங்களுக்கு கண்டிப்பா ஃபைன் போடுங்க.
சைலன்சர் வச்சு ஓட்டுறவங்களுக்கு ஃபைன் போடுங்க. எவ்வளவு பணக்காரங்களா இருந்தா கூட அவங்களுக்கு நீங்க ஃபைன் போட்டே ஆகணும். இரிட்டேட் ஆகுது எங்களுக்கு ரோட்ல. ரெண்டாவது வந்து கவுவெல்லாம் வந்து அவங்கவுங்க தோட்டத்துலதான் மேய விடணும். ஒருத்தவங்க சொன்னாங்க இது மாதிரி இந்த அந்த பாக்கெட் பால் வந்து வேஸ்ட், மாட்டு பால் தான் பெஸ்ட்னு நான் தான் சொன்னேன். அதெல்லாம் கிராமத்துல எங்க அப்பா ஊர்ல எல்லாம் அவங்கவுங்க தோட்டத்துலதான் மாட்டு வந்து மேய விடுவாங்க. ஆனா இங்க சென்னையில ரோட்ல மேய விட்டதுனால அது நாப்கின், கவரு, சாணி, அதோட சாணியே அது வந்து சாப்பிடுது. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு குட்டி இருக்கும், குட்டி இருக்காது. அதனால டோன் அதை நீங்க யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் உங்க இஷ்டம். ஏன்னா நீங்க இந்த மாதிரி ரூல்ஸ் போட்டாதான் அந்த மாடு மேய்க்கிறவங்க எல்லாம் வந்து அவங்கவுங்களுக்குன்னு ஒரு எப்படி சொல்றது, தோட்டம் துறவு வச்சு அதுல மேய விடணும். அதை விட்டுட்டு ரோட்ல விட்டுட்டாங்கன்னா கார் எப்படி போகும், பைக் எப்படி வரும், நடக்கிறவங்க எப்படி நடப்பாங்க, அங்கங்க குப்பை அப்படியே இருக்கு. இதெல்லாம் நீங்க தானே சார் பாக்கணும். எந்த ஏரியால குப்பெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கேமரா வச்சு நீங்க தானே அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். எங்க ஏரியால பாத்தீங்கன்னா அங்கங்க குப்பை கீழே கிடக்கு. அதெல்லாம் வந்து அங்க நடக்கிறதுக்கும் இடம் இல்ல, வண்டி ஓடுறதுக்கும் வே இல்ல. எங்களை மாதிரி ஆளுங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதாவது நடக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கார்ல போறவங்க ஜல்லுன்னு போயிடுறாங்க, வண்டி அப்படியே இடிச்சுக்கிட்டு வர போறாங்க. எவ்வளவு ஆக்சிடென்ட் பாக்குறேன்னு தெரியுமா நான் ஒரு நாளும். ஐயோ, அப்பதான் மாஸ்டர் கிட்ட சொல்றேன், மாஸ்டர் ப்ளீஸ் சேவ் ஆல் அஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா யாருமே அது வந்து எப்படி சொல்றது, ஃபாலோ பண்ணுங்க பாஸ். எல்லாருக்கும் உயிர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். சும்மா ஸ்பீடா வண்டி ஓட்டிட்டு போறதுனால என்ன கிடைக்குது? மத்தவங்களை இரிட்டேட் பண்ணி என்ன பண்ண போறீங்க சொல்லுங்களேன். நீங்க பண்ற பாவம் எல்லாம் உங்க ஃபேமிலிக்கு அடிக்கும்னு சொல்லிட்டே இருக்கேன் பச்சி மாதிரி. பட் யூ ஆர் நாட் லிசனிங் மீ. ஓகே, ப்ளீஸ் போலீஸ் சார், நீங்க வந்து என்னன்னா ரூல்ஸ் போடுங்க. இது மாதிரி வந்து ஹெல்மெட் போடாதவங்களுக்கு 10,000 ரூபாய், ஃப்ரண்ட்ல போடாதவங்களுக்கு பேக்ல போடாதவங்களுக்கும் அதே காசு வாங்குங்க. அதுக்கப்புறம் மெயினா இந்த இந்த சைலன்சர் பைக் வச்சுட்டு அப்படியே பயம் கொடுத்துட்டே ஓட்டுறாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் தயவு செஞ்சு ஒரு 20,000 ரூபாய் ஃபைன் போடுங்க. பணக்காரங்கன்னு சொல்லிட்டு விட்டுருவீங்க, உங்களுக்கும் ஃபைன் போடுங்க. எங்களுக்கு எல்லாம் ரொம்ப இரிட்டேட் ஆகுது. ஏன்னா நாங்க உங்களை தெய்வமா நினைக்கிறோம். அப்போ நீங்க என்ன பண்ணணும், பெர்ஃபெக்டா இருக்கணும் இல்ல சார். நான் கண்டுபிடிச்சது பாருங்க, மேல காக்கும் தெய்வம் தான் காக்கா, கீழே காக்கும் தெய்வம் தான் நம்ம போலீஸ் சார். சோ நீங்க எல்லாம் கரெக்டா உங்களது ஃபாலோ பண்றதுக்கு ஸ்டாலின் சார் வந்து பெர்மிஷன் கொடுக்கணும். மாட ரோட்ல விழாதீங்க. எங்க வண்டி ஓட்டுறதுக்கு நடக்கிறதுக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு வந்து கவு மேன் வந்து ரொம்ப இஷ்டம், கவு மேனும் கவு கேர்ளும். பட் ஆனா எல்லாரும் எப்படின்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது நாங்க வண்டி ஸ்பீடா ஓட்டிட்டு இருக்கும் போது அந்த கவு மேன் வரும்போது எங்களுக்கு ஒரு ஜர்க் ஆகுது. அதுக்கும் அந்த சவுண்டு அதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு. எங்களுக்கும் ஸ்பீடா வரும்போது இடிக்கும்ல. சோ அதனால அந்த மாடு மேய்க்கிறவங்க எல்லாம் வந்து ரோட்ல மேய்க்க விட்டாங்கன்னா ஃபைன் வாங்குங்க, 10,000 ரூபாய் வாங்குங்க. அப்பதான் அவங்க ரோட்ல மேய்க்க விட மாட்டாங்க. சோ இத கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. நிறைய பேர் எங்ககிட்ட சொன்னாங்க. சோ அதனால நான் வந்து ஷேர் பண்ணலாம் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிதான் இந்த லைவ் வந்திருக்கேன். சோ ப்ளீஸ் சார் எங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு வீடு கதை கேக்குறேன். இது வந்து எங்களோட நான் வந்து சின்ன வயசுல இருந்தே கிரியேட்டிவேட் மைண்ட் பண்ணுவேன். சோ இப்போ அந்த ஸ்டிச்சிங்ல வந்து பிஸியானதுனால நான் வந்து அந்த கிரியேட்டிவேட் எல்லாம் பண்றது இல்ல. அப்புறம் இப்ப மெடிடேஷன் பண்ண 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 என்ன ஆச்சுன்னா என்னோட டேலண்ட், மொத்த டேலண்ட்டும் அப்படியே வந்து இறங்குது. சோ அதனால இந்த டிவைன் பவருக்கு வந்து அவ்வளோ வேல்யூஸ் இருக்கு. அதான் உங்களுக்கும் சொல்றேன், இந்த பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் விடணும்னா ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. டிவைன் லைட்டை நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட ஹார்ட்ல எடுத்துக்கோங்க. அப்பதான் நீங்க யாரு, எதற்காக வந்திருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ளீஸ் நீங்க பண்ணுங்க. இன்னைக்கு நான் கேட்க போற கேள்வி என்னன்னா, யாருமே பதிலே சொல்றது இல்ல, நானே கேட்டு நானே ஆன்சர் சொல்றேன். அட்லீஸ்ட் அதையாச்சும் லிசன் பண்ணுங்க. இது வந்து எங்களோட ஹார்ட்ஃபுல்னஸ்க்காக நான் கிரியேட் பண்ண வச்சது. வாட் இஸ் மீனிங் ஃபார் m plus m is equal to what? ஓகே, இதுக்கு விடை தெரிஞ்சவர்கள் இதுல கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சும்மா உங்க பேக் அழகா இருக்கு, உங்க பேக் அழகா இருக்குன்னு தூக்கிட்டு வந்துடுறீங்க. அதை விட்டுட்டு நான் எவ்வளவு அழகான ஒரு கேள்வி கேக்குறேன்,
அதுக்கெல்லாம் யாராவது ஆன்சர் சொல்றீங்களா பாரு. மக்கு மக்கு. சரி, m plus m is equal to what? ஓகே, அதுக்கப்புறம் இப்போ பார்க்கலாமா உங்களோட கமெண்ட் செக்ஷனை. எனக்கும் ரெஸ்ட் வேணும். ரெஸ்ட் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஒண்ணு தண்ணி குடிக்கணும், இல்லன்னா கண்ண மூடி தியானம் பண்ணணும். சொல்லுங்க. ஹலோ, ஹாய். என்ன ஸ்வாஹா அப்படின்னு வந்துட்டு ஸ்வாஹா அப்படின்னு போயிடுச்சு. ஏன்னா பைக் பத்தி பேசினோம்னா எல்லாரும் காலி ஆகி போயிட்டீங்களா? நல்ல விஷயம் எல்லாம் கேட்டுக்க மாட்டீங்களே. கெட்ட விஷயம் ஏதாவது வந்தானா மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. தயவு செஞ்சு நீங்களா தான் வண்டி ஓட்டுறீங்கல்ல, இந்த சைலன்சர் போட்டு சாகடிக்காதீங்க பாஸ் எங்களை ப்ளீஸ். ரொம்ப இரிட்டேட் ஆகுது. உங்களோட ஃபேமிலி இருந்தா அப்படி நீங்க பண்ணுவீங்களா? எங்களையும் ஃபேமிலியா நினைங்க, ஓகேவா? விஷ்ணு யார்ப்பா சிரிக்கிறீங்க? அதுக்கப்புறம் ஆட் மீ டியரா, எங்க ஆட் பண்ணணும்? நான் எந்த பப்ளிக் அக்கௌண்ட் தான், நீங்க யார் வேணா இருந்து பாத்துக்கலாம் அந்த இதுல. ஆனா நம்பர்லாம் ஏன் குடுக்குறீங்க? நம்பர்லாம் குடுக்கவே குடுக்காதீங்க. நீங்க நினைச்சிட்டீங்களா நானு அந்த மாதிரி கேர்ள்னு? கொஞ்சம் பார்த்து டெக்ஸ்ட் பண்ணுங்கப்பா இந்த கமெண்ட்ஸ்ல, புரிஞ்சதா? அது வந்து கமெண்ட் செக்ஷனு. நீங்க நம்பர் குடுக்கறதுக்கு நான் அந்த கேர்ள் கிடையாது. நீங்க அது வேற எங்கேயாவது போங்க, ஓகே? நான் சும்மா என்னோட டேலண்ட போட்டு எங்களுக்கு வந்து சினிமால சான்ஸ் கிடைக்கிறது இல்ல. எங்களுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் தான் இந்த இன்ஸ்டாகிராமு. இப்போ வந்து நான் அதுவும் கட் பண்ண போறேன். ஏன்னா உங்க மூலியமா எனக்கு கேஷ் கிடைக்கல, இன்ஸ்டாகிராமும் கேஷ் கொடுக்கல. பேஸ்புக்ல இருந்து இன்ஸ்டாக்கு வந்தோம். எதுக்கு வந்தோம்? சரி, ஏதாவது நம்மளுக்கு கேஷ் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க, அதனாலதான் நாங்க வந்தோம். ஆனா இன்ஸ்டாகிராமும் கேஷ் கொடுக்கல, நீங்களும் கேஷ் கொடுக்கல. அப்ப நாங்க என்ன பண்ணுவோம்னா, புதுசா இப்போ ஒரு ஆப் வந்திருக்கே, இனிமேல் என் டான்ஸ் பாட்டு எல்லாமே அதுலதான் நான் போட போறேன். அதுல போட்டா என்ன தெரியுமா, சினிமால போய் நீங்க காசு கொடுத்து பாக்குறீங்களா, அது மாதிரி நீங்க காசு கொடுத்தாதான் நாங்க ஷோவே காட்டுவோம். டன் டன் டன். இன்னியோட டான்ஸ் பாட்டு எல்லாம் கட்டு. அப்புறம் வேற யாரு? ஜாயின் மீ காலா? எதுக்கு ஜாயின்? உங்களை எதுக்கு நான் ஜாயின் பண்ண இந்த கால்ல? அதெல்லாம் எனக்கு பண்ண தெரியாது பாஸ். கால்ல எப்படி இதுல ஜாயின் பண்றது? அப்படியே பண்ணாலும் என்ன பண்ண போறீங்க இங்க வந்து நீங்க? சரி, நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா? மணி 8 ஆயிடுச்சு. ஓகே, நான் போயிட்டு என்னோட யூனிவர்ஸ் ப்ரேயர் பண்ணுவேன் 8:30க்கு. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு தூங்கணும். தூங்கறதுக்கு முன்னாடி மெடிடேஷன் பண்ணணும். காடுக்கு நன்றி சொல்லணும். காடுக்கு நன்றி சொல்லணும் இல்ல, காடுகிட்ட வந்து சொல்லணும். அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. நைட் பெட் டைம் ப்ரேயர் இருக்கு. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? கோல்ஸுக்கு அச்சீவ் பண்றதுக்கு ஒரு ஸ்லோகா இருக்கு, அது சொல்லணும். அப்புறம் கண்ணு மூடி தூங்கணும். ஏன்பா சிரிச்சுட்டே இருக்கீங்க? சரி, நீங்க விடை தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. Can you guess what is meaning of m plus m is equal to what? Tell me the answer if you really brilliant guys means. Okay? Thank you. Bye.